அன்பு சகோதர சகோதரிகளே, 1992 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி உலகமே பார்த்து கொண்டிருக்க அயோத்தி பாபரி மஸ்ஜித் இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பினை மீறி இந்த நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டத்தில் அன்றைய உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த கல்யாண் சிங் வழங்கிய வாக்குறுதியை மீறி பாபரி பள்ளிவாசல் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா சங்க பரிவார கயவர்களால் உலகமே பார்த்து கொண்டிருக்க தரைமட்டமாக்கப்பட்ட மிக மோசமானதொரு நிகழ்வு இந்த நாட்டிலே நிகழ்த்தப்பட்டது. உலக அரங்கிலே இந்தியா இரண்டாவது முறையாக அவமானங்களை சந்தித்த தினம். அன்றிலிருந்து இன்று வரை இந்த நாட்டுடைய மதச்சார்பற்ற சக்திகள், சிறுபான்மை அமைப்புகள், சிறுபான்மை மக்கள் இடிக்கப்பட்ட பாபரி பள்ளிவாசல் அன்றைய காங்கிரஸ் அரசு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் மீண்டும் அங்கேயே கட்டித்தரப்பட வேண்டும் என்று இதுவரை குரல் எழுப்பி வந்தார்கள். நீதிமன்றத்தை நாம் தொடர்ந்து நம்பினோம். ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாபரி பள்ளிவாசலுடைய நிலம் யாருக்கு சொந்தம் என்கின்ற வழக்கிலே தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் பாபரி பள்ளி நிலத்தை இடித்த குற்றவாளிகளுக்கு வழங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியானதொரு தீர்ப்பை வழங்கியது. அதனைத் தொடர்ந்து லக்னோ நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலே இடிக்கப்பட்ட குற்றவாளிகள் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமாபாரதி, நரேந்திர மோடி போன்ற அத்தனை பேரையும் விடுவித்து அந்த நீதிமன்றம் மிக மோசமானதொரு தீர்ப்பினை வழங்கியது. பாபரி மஸ்ஜித் என்பது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மதச்சார்பின்மையுடைய சின்னமாக விளங்கியது. அந்த மதச்சார்பின்மையை தகர்த்த, நீதியின் மாண்பை குலைத்த டிசம்பர் 6 நினைவு கூறும் விதமாக எஸ்டிபி கட்சி பாபரி மஸ்ஜித் தினம் என்பதாக அறிவித்து மத்திய அரசே, நீதிமன்றமே இடித்த குற்றவாளிகளை கைது செய், மீண்டும் பாபரி மஸ்ஜித் நிலத்தை முஸ்லிம்களிடமே ஒப்படை, 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை உடனடியாக அமல்படுத்து என்ற கோரிக்கைகளோடு நாளைய தினம் நாடு முழுவதும் எஸ்டிபி கட்சி ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து கொண்டு மாபெரும் ஆர்ப்பாட்டங்களை, ஜனநாயக குரல்களை எழுப்ப இருக்கிறது. இந்த தருணத்தில் நீதியை விரும்புகிற, மீண்டும் பாபரி மஸ்ஜித் முஸ்லிம்களிடமே ஒப்படைக்கப்படும் என்று நம்புகிற அத்தனை மக்களும் எஸ்டிபி கட்சியுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவளித்து பாபரி மஸ்ஜிதுடைய நிலம் என்பது இந்த நாட்டினுடைய கண்ணியத்தின் சின்னம் என்பதை மீண்டும் ஒருமுறை ஓங்கி ஒலித்திட எங்களது போராட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டுமாய் இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்து முடிக்கிறேன். நன்றி.